பாப்பாவுக்கு ஆக்சிடென்ட். பாப்பாவுக்கு ஆக்சிடென்டா? சாதாரணம் இல்ல, ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட். ஐயோ, லவ் ஆக்சிடென்ட், அதாவது காதல் விபத்து. புரியுதியா? பாப்பாங்கிற பக்தியேட்டு மேல மருதுங்கிற லாரி வந்து மோதிடுச்சு. என்னடா வளர? இப்ப பாப்பா எங்க இருக்கா? கண்ணபுரத்துல. அங்கேயே போச்சு? அங்கதான் அவன் இருக்கான். லாரி மெக்கானிக்கு. ஓ, அந்த மெக்கானிக்கா? அவன் தான். அன்னைக்கு மோட்டர் சைக்கிள்ல பாப்பா கூட்டு வந்தேன் நானே, அவன் தானே? அவனேடா. ஆள் எப்படி? என்னங்குது இப்படி ஒரு பொல்லாத செய்தியை கேட்டு புயலா மாறாம பயலை பத்தி விசாரிக்கிறீங்க? கேட்டது பதில் சொல்ற. ஆள் எப்படி? ஆளுக்கு என்ன 5-5 அடி உயரம் இருப்பான். உருவத்தை விடு. உள்ளம் கள்ளம் கிடையாது. வெள்ளம் பேச்சுல, வெள்ளம் வேகத்துல, செல்லம் அண்ணனுக்கு, பள்ளம் வாழ்க்கையில. பரவாயில்லடா, அந்த பள்ளத்தை நம்ம பணத்தை கூட்டி நிறைவிடுவோம். அப்படின்னா உடனே கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். என்னங்க இப்படிப்பட்ட வசதியான குடும்பத்து பொண்ண சாதாரண குடும்பத்துல தள்ளுறதா? டேடே, அந்த காலம் எல்லாம் மலையேறி போச்சு. இந்த காலம் வேற. நாம என்னதான் தடுத்தாலும் கெடுத்தாலும் காதல் தான் வெற்றியடையும். அதனால மரியாதையா நாமளே அந்த 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டு தான் நல்லது. அது மட்டும் இல்லடா, என்ன போல வசதி உள்ளவங்க பொண்ணை கொடுக்கறதோ எடுக்கிறதோ வசதி கம்மியா இருக்கிற இடமா பாக்குறதா நல்லது. அப்பதான் மாப்பிள்ளை நம்ம சொல்லபடி கேட்பான். அவனுக்கு வசதி அதிகமா இருந்து அப்புறம் அவன் சொல்லபடி நம்ம கேட்கணும். ஓஹோ, அப்படியே இருக்குதோ? டேய், பாப்பாவை பிரிஞ்சு என்னால இருக்க முடியுமாடா? கல்யாணம் ஆனதும் மாப்பிள்ளையும் பொண்ணும் வீட்டோட இருக்கணும்னு எத்தனை தடவை சொல்லிருக்கு. அதுக்கு தகுந்தபடி ஒரு ஆளை பார்க்க வேண்டாம்? அப்ப சரி, நம்ம 2 பேருமா கார்ல போய் மெக்கானிக்கே மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வந்துருவோம். டேய், பொண்ணை வச்சிருவன் தானா போகக்கூடாதா? நீயே போய் அவங்க அண்ணன் கிட்ட நீயே பேசுறதா ஜாலக்கா பேசி ஏலக்கா மனத்தோட காரியத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்புறம் என்ன? அவ்வளவுதான். ஓஹோ, நல்லா இருமா, மகராசியா இரு. என்னங்க இப்போ குழந்தை வந்து கால விழுந்துச்சு, நீங்க என்னமோ ஆசீர்வாதம் பண்ணீங்களா? இதெல்லாம் எதுக்கு? சந்தோஷம்டா. நம்ம சம்பந்த பத்தி பேசினோம்ல, இந்த பளிங்கப்பட்டி ஜமீன்தார் மாவனாக்கு 3ஆம் தரம் அவனேதான். அதுக்கு சந்தோஷம். கால விழுந்தா சவளதாமா மாத்த முடியாது. நீ பேசாம இரு. அப்பா, நான் அந்த மெக்கானிக். என்னது மோட்டார் சைக்கிள் கல்யாணம் பண்ணிக்கிறது? நடக்கட்டுமே. என்ன ஒர்க் ஷாப்? மருதாசலமூர்த்தி. மருதாசலமூர்த்தி ஒர்க் ஷாப். மெக்கானிக் மருதையன். மெக்கானிக் மருதையன். அப்பா, எனக்கு தெரியாதா? நான் நினைச்சேன் சரியா போச்சு. இல்ல மளிகை கடை வச்சு பொழைச்சுக்கிறேன்னு சொன்னார பொண்ணுசாமி, அதுக்காக நான் அவரோட சேர்ந்து கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுத்தேன் பாரு. பல தவணைகளை பணம் கட்ட முடியாம தவறிட்டாரு. அதுக்காக எனக்கு ஜப்தி நோட்டீஸ் வந்துருக்கு. அப்படியா? எல்லாம் உன்னால வந்தது. நான் அப்பவே சொன்னேன், ஜாயிண்ட் கையெழுத்து போட்டா அவர் பணம் கட்ட முடியலன்னா வசதி உள்ளவனை தான் பிடிச்சிக்குவான், நம்ம தான் கட்டி ஆடுவணும்னு சொன்னேன். நீதான் அவர் யோகியரு, நாணயமானவரு, ஒழுங்கா கட்டிடுவாருன்னு சர்டிபிகேட் கொடுத்து சிபாரிசு பண்ண. இப்ப என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னு வாங்கின நீங்க வாங்கின கடனுக்கு இப்ப எனக்கு ஜப்தி நோட்டீஸ் வந்திருக்கு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? தம்பி, கடவுளரே சொல்றேன், இப்படி நடக்கும் நான் நினைக்கவே இல்லை. என்ன பண்றது, பல தடவை கட்டிலான்னு முயற்சி பண்ணேன். எனக்கு வர வேண்டிய பாக்கியெல்லாம் அப்படி எப்படி நின்று போச்சு. ஏதோ எனக்கு கூட ஜப்தி நோட்டீஸ் வந்து. உங்ககிட்ட ஜப்தி பண்றதுக்கு என்னன்னு இருக்கு? ஒண்ணு இல்ல. இந்த ஒரு தடவை எப்படியாவது காப்பாத்துங்க தம்பி. நான் ஒரு தடவை காப்பாத்துறது போதும். உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்து சிபாரிசு பண்ணாரு, அவர் இங்க நிக்கிறாரு, அவரை கேளுங்க. இத பாருங்க, அமீனா வந்தா அதோட என் மானம் போச்சு. உங்க மானத்தை காப்பாத்த என் உயிரை கொடுக்கணும்னா நான் கொடுக்கிறேன். உங்க முகத்தை என்னால பார்க்க முடியல தம்பி, என்ன மன்னிச்சு. இப்படிலாம் செய்யாதுங்கல்ல, வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே. தைரியமா இந்த ஒரு தடவை அவரை மன்னிச்சிருவோம். நாம பணத்தை கட்டுவோம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கலாம். என்கிட்ட ஏதுடா பணம்? கான்ட்ராக்டர் ரங்கன் பணம் கொண்டு தரேன்னு சொன்னா இன்னும் தரல. நான் கடந்து தவிக்கிற என் மானமே போச்சுனா. என் மானம் கவலைப்படாங்கல்ல, எப்படியாவது பணத்தை வாங்கி கட்டி உங்க மானத்தை நான் காப்பாற்றுறேன். தைரியமணி கிடைப்போங்க. வர்றேன் தம்பி. தம்பி, இந்த உதவி நான் மறக்க மாட்டேன். வர்றேன்ப்பா. சரி. பாப்பா, சோரையூர் பண்ண என்ன சமாச்சாரம்? பண்ண ஒர்க் ஷாப்புக்கு வந்திருக்குது. கார் விஷயமா இல்ல, காதல் விஷயமா. காதலா? ஆமா, காதை கொடுங்க. எதுக்குப்பா? கடுக்க நான் போட போறேன். கொடுங்க காதை. விளையாடாதப்பா நீ. ஆனா விளையாடுறேன். உங்க தம்பி எல்லாம் எங்க பாப்பாவோட விளையாடுது. என்னப்பா அது? நீ சொல்றது ஆச்சரியமா இருக்கு. காதல் ஆச்சரியப்படக்கூடியதல்ல, ஆசீர்வதிக்கப்பட வேண்டியது. இந்த செய்தி பதறக்கூடியதல்ல, பரவசப்பட வேண்டியது. நீங்க எப்படி, காதல் கல்யாணமா இல்ல சாதா கல்யாணமா? காதலாவது மண்ணாங்கட்டியாவது? அதுதான் உங்களுக்கு புரியல. இப்ப நானே ஒரு அழகான பொண்ணா இருந்து உங்க மேல எப்படி? சும்மாரப்பா, கூச்சமா இருக்கு. இதுதான் காதல்.
அப்ப அது எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது. இந்த விஷயம் பண்ணையாருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? தலை போகும் அப்படின்னு நீங்க நினைச்சு பயப்படாதீங்க. ஒண்ணும் நடக்காது, கல்யாணம் தான் நடக்கும். எப்படிப்பா? நாங்க தான் ஏழையாச்சே. ஒரே பொண்ணுங்கிறதுனால எங்க ஐயா அது மேல உயிரியே வச்சிருக்காரு. பாப்பா யார விரும்புதோ அவர் ஏழையா இருந்தாலும் அவருக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்து பெரிய பணக்காரர் ஆக்கிடுவார் எங்க ஐயா. அப்படின்னா என் தம்பி பெரிய பணக்காரன் ஆயிடுவானா? அவனால எங்களுக்கு வசதி வந்துடுமா? இந்த சின்ன ஒரு ஷாப் பெரிய ஒரு ஷாப் ஆயிடுமா? வேற வழி, ஒரே ஒரு பொண்ணு தானே, ஆஸ்தி எல்லாம் அது பேர்ல தானே, ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் உங்களுக்கு வர வேண்டியதானே. பண்ணையாருக்கு இஷ்டம் இல்லைன்னா கூட இந்த கல்யாணத்தை நீதான் எப்படியாவது முடிச்சு வைக்கணும். காரியம்னு வரும்போது சாதாரண மனுஷன் கூட ரொம்ப பெரியவனா கருதப்படுறான். கோல்பரி கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒரு பண்ணையார வீட்டுக்கு வர்ற மாதிரி வர்றது, பொண்ணை பாக்குற மாதிரி பாக்குறது, அப்பே நிச்சயதார்த்தத்தை முடிச்சிருவான். எப்படி? எப்படியோ பண்ணையாருடைய சொத்து பூரா எங்களுக்கு வரப்போகுது. தம்பி நீ நல்லா இருக்கணும்ப்பா. தம்பி எங்க? வசூலுக்கு போயிருக்கான். நல்ல வேலை. அப்புறம் என்ன வணக்கம் சொல்லிக்கிறது? கட்டுவா. கட்டட செலவுக்கு வாங்கிட்டு வந்த பணம் இத கடன்காரங்களுக்கு கொடுக்கலாமா? நடினா வேற கேட்டாலே. இந்த நடினாவுக்கே கொடுத்துட்டு கடன்காரங்களை சமாளிச்சு. சார் சார் பாப்பா வருது, வா. என்ன சௌக்கியமா? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல பணத்தை கொடுங்க. பணமா? சனிக்கிழமை கொடுக்கறதா எங்க அண்ணன் கிட்ட சொன்னீங்களாமே, அந்த பணத்தை தான் கேட்கறேன். கையில பணம் இல்ல. கையில இருக்கிறத பார்த்தேனே, தயவுசெய்து கொடுத்துருங்க. இது ஏன் பணம் இல்ல மருது? அப்படி சொல்லாதீங்க சார். இந்த பணத்தை கொண்டு போய் நாங்க கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்கலன்னா எங்க மானமே போயிடும், வெளியே தலைகாட்டவே முடியாது. தயவுசெய்து கொடுத்துருங்க. இது ஏன் பணம் இல்லைன்னு சொன்னா சும்மா திருப்பி திருப்பி கட்டுக்கிட்டு. சார், இவ்வளவு தூரம் எங்க நிலைமை எடுத்து சொல்லி அலட்சியப்படுத்திட்டு போறீங்களே, இது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. இது ஏன் பணம் இல்ல, கொடுக்க முடியாது. மிஸ்டர், என்னை ஏமாத்திடலாம் நினைக்காதீங்க. உங்ககிட்ட பணத்தை வாங்காம இங்க இருந்து நான் நகரவே மாட்டேன். வாங்கிக்க, கொடுக்க. வெங்கா, என் அண்ணனுக்காக உன்னை விட்டு வைக்கிறேன். மரியாதையா நீயா கொடுக்கறியா, நான் எடுத்துக்கிட்டுமா? எப்படி இருக்கு? எது பணத்தை?
எனக்கு சேர வேண்டிய 2000 ரூபாயும் கொடுத்துறேன். இந்த 2000 ரூபாய். இது முதல்ல கொடுத்திருந்தா நமக்குள்ள இந்த தகராறே வந்திருக்காது. பரவாயில்ல, குற்றம் உங்களே தான். இருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க. போ கவனிச்சு